ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ட்ரோ எடுத்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து வெறும் ரெசிபியாக ஷேர் பண்ணுறதுலே கமெண்ட்ஸில் வந்து பிரியா எப்படி இருக்கா, குழந்தை பிறந்துருச்சா என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் வந்து குழந்தை பிறக்கலிங்க. 9 மந்த்து ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் ஒரு 15 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பக்கமாக நெருங்கி வந்துட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எல்லா திங்ஸையும் அப்படியே ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, சமையல் கட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஸ்நாக் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய செய்யலான்னு யோசித்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போது லீவ் டைமில் வந்து குட்டீஸ்லாம் நிறைய வீட்டில் இருப்பாங்க. அப்போ நம்ம நிறைய ஸ்நாக்லாம் கொஞ்சம் செஞ்சு காட்டினா நான் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். வீட்டில் வந்து விட மாட்டுறாங்க. நீ கிச்சன் பக்கமே வராத, நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம், மற்ற வேலை வேணால் செய், இது வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்பப்போயாச்சும் ஏதாவது செய்யலாமேன்னு தான் இப்போ நான் வந்து ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறேன். வாங்க என்னெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு, அதாவது காராமணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காராமணியை நான் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. இல்லை மதியம், இல்லை காலையில் ஒரு 11 o'clock அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, இப்போ வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க ஸ்கூல் லீவ் விட்டதுனால அப்படின்னா நைட்டு ஊற வச்சுருங்க. நான் வந்து இப்போ ஈவினிங் தான் இந்த ஸ்நாக் பண்ணுறேன், அதனால் காலையில் நான் ஊற வச்சுக்கிட்டேன். காராமணி அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக ஊறிடும். ஒரு சில இடத்துல வந்து காராமணின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இந்த 1/2 கப் அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்ததுக்கே நல்லா ஊறினதும் இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகரண்டியில் வந்து வடிகட்டிக்கோங்க, தண்ணி இல்லாமல் நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த காராமணியை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசிஞ்சால் போதும். காராமணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சாலே போதும் தான். ரொம்ப நம்ம நைஸாக அரைச்சிட்டே இருந்தாலும் மாவு வந்து இலக்கமான பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். அப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்கும் ஸ்நாக்கு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி இல்லைனா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். ஆனால் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எடுத்து போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் நமக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு பெருசாக போண்டா மாதிரி போடாதீங்க. மெது பகோடா நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயில் கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க, மெது பகோடா மாதிரி. ஷேப் இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு, இல்லை ரவுண்டாக வேணுனாலும் நீங்கள் ரவுண்டாக உருட்டி போட்டுக்கோங்க. நான் அப்படியே மெது பகோடா மாதிரி குட்டியாக அப்படியே வந்து போட்டுக்கிறேன். அப்போ நல்லா மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். நல்லா சூப்பராக வெந்துட்டு மேலேயே நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துருவோம், அப்போ எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிடும், கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். காராமணி, அதாவது தட்டைப்பயிரில் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட. மேலே நல்லா மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பெருசாக போண்டா மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக போட்டு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட.